அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பட்டாசு வெடித்ததால் குடிசை வீடு பற்றி எரிந்து வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். அங்கு என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். ஈரோடு அடுத்த அன்னமார் பெட்ரோல் பங்க் என்று சொல்லக்கூடிய மூலப்பாளையம் பகுதியில் பிரபலமான ஒரு பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து மோர் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்க இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பந்தலுக்கு அந்த பந்தலை துவக்கி வைக்க அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாலாஜி என்பவர் வருகையை எதிர்பார்த்து அக்கட்சியின் நிர்வாகிகள் இருந்தனர். அவர் வந்ததும் அங்கு அவரை வரவேற்பதற்காக பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உற்சாகப்பட்ட வரவேற்பு அளிக்கப்பட்ட போது அங்கு வெடிக்கப்பட்ட பட்டாசுகளானது அங்கு அமைக்கப்பட்டிருந்த சுமை தூக்குவோர் அமர்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த குடிசையில் பட்டாசுகள் விழுந்திருக்கிறது. இதனால் சில நொடித்துளிகளில் அந்த குடிசையானது வேகமாக பற்றி எறிய துவங்கிய நிலையில் அங்கிருந்த சிலர் அந்த சுமை தூக்குவோர் குடிசையில் இருந்து வந்து தீயை அணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் அந்த குடிசையானது முழுவதுமாக எரிந்து சேரம் வந்திருக்கிறது. உடனடியாக தீயணைப்புத் துறையினரும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த பகுதிக்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்த நிலையில் அருகாமையில் எரிந்து கொண்டிருந்த அந்த தீயை உடனடியாக அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர் அமைத்த நீர்மோர் பந்தலில் அமைத்து மோர் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பந்தலின் போது இந்த பட்டாசுகள் வெடித்து குடிசையானது எரிய துவங்கியது. அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.